சிக்லூர் பாலாஜி டெம்பிள் ஒரு சக்தி வாய்ந்த 500 வருஷம் ஒரு பழமையான ஒரு கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் வராங்க. 500 வருஷம் பழமையான கோயிலா இருந்தாலுமே 1980ல தான் இந்த கோவில் வந்து ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டிருக்கு. 1980ஸ்ல வந்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளிநாட்டு போறதுக்காக வீசா அப்ளை பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு வீசா கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுல சில மாணவர்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வீசா ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணி அமெரிக்காவும் போயிட்டாங்களாம். சோ இந்த நியூஸ் தான் காட்டு தீயா பரவி இந்த கோவில் வந்து பிரபலமா பேசப்பட்டிருக்கு. இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த கோவில்ல உண்டியல் கிடையாது. நீங்க காணிக்கையே இந்த கோவில்ல போட முடியாதுங்க. இந்த கோவில் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் கிடையாது. அதே மாதிரி இந்த விஐபி டிக்கெட், ஸ்பெஷல் டிக்கெட்லாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்றத ஃபாலோ பண்றாங்க. இந்த கோவில் தாங்க சிக்லூர் பாலாஜி டெம்பிள் தான். வெளியில வந்து இந்த மாதிரி இந்த மரத்துல வந்து நிறைய இந்த மாதிரி சிகப்பு கலர் கயிறு கட்டி வச்சிருந்தாங்க. இந்த கோவில்ல பக்தர்கள் எப்படி வந்து வேண்டுதலை கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஏதாவது வேண்டுதல் வேண்டிட்டு 11 முறை இந்த கோவில் சுத்தி வரணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறிடுச்சுன்னா அந்த டைம்ல பரிகாரம் பண்ணும்போது 108 டைம் இந்த கோவில் சுத்தி வராங்க. சிக்லூர்ல இருந்து நாங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து பெத்தம்மா டெம்பிள் அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே ஒரு ஃபேமஸான டெம்பிள். நாங்க போனது ஆடி மாசம் அப்படின்றதுனால அங்க விசேஷமா பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லா வந்து கோவிலையே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காய்கறி வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. புராண கதைகள் படி இந்த கோவிலோட வரலாறு என்னன்னா, அசுரனை அழிச்சதுக்கு அப்புறமா தேவி இந்த இடத்தில் இறங்கி இங்கு அமைந்துள்ள கிணற்றில் தனது தாகத்தை தணித்தார் அப்படின்னு வரலாறு கூடுது. அதுக்கப்புறம் ஒரு ஆடு மேய்ப்பர் வந்து இந்த இடத்துல தேவியோடைய சிலையை கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த கோவிலை பெருசா கட்டி முடிச்சிருக்காங்க. இன்னொரு வரலாறு கதை என்னன்னா, முப்பெரும் தேவர்கள் கிட்ட சக்திகளையும் வரத்தையும் பெற்ற மகிஷாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை யாருமே அழிக்க முடியாத ஒரு சக்தியாக இந்த உலகத்தை ஆண்டு வந்திருந்தாங்க. முப்பெரு தேவர்கள் கிட்ட ஒரு வரத்தையும் வாங்கி வச்சிருந்தான். அது என்னன்னா, கடவுள்கள் அப்படி இல்லைன்னா மனிதர்கள் இவங்க 2 பேரால தன்னை கொல்ல முடியாது அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கி வச்சிருந்தான். அதுவும் இல்லாம மகிஷாசுரன் வந்து பெண்களை ரொம்பவே பலவீனமாகவும் ஒரு உயிரா கூட அவன் மதிக்கல. சோ பெண்களை மதிக்காததுனால அவன் வந்து பெண்கள் மூலியமா நம்மளுக்கு அழிவே இருக்காது அப்படின்னு ரொம்பவே இலக்காரமா நினைச்சிட்டதுனால துர்கா தேவி பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரின் உதவியால இந்த பூமியில அவதரிக்கிறாங்க. விண்ணுலக படையின் தலைவியான தேவி கர்ஜிக்கும் சிங்கத்தின் மீது ஏறி கொடிய ஆயுதங்களை ஏந்தியபடி அசுரனை வதம் பண்றாங்க. மக்கள் இந்த தேவியை பெத்தம்மா அப்படின்னு அழைக்கிறாங்க. பெத்தம்மானா பெரிய தாய் அப்படின்னு அர்த்தம். இங்கு தேவி சிங்கஹாசினி அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க. இங்கு அம்மனுக்கு தேங்காய் மட்டும் கொடுக்கிறது வழக்கமா இருக்கு. தன்னோட வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக செங்குத்து கோட்டில் காசுகளை வைத்து என்ன வேண்டுதல் இருக்கோ அது கடவுள் கிட்ட கேக்குறாங்க. அப்படி அவங்க செய்யறதுனால அவங்க வேண்டுதல் வந்து பரிபூர்ணமா நிறைவேறுது அப்படின்னு நம்பப்படுது. ஸோ கோவிலுக்கு வந்து வெளியில சாமிக்கு வந்து இந்த மாதிரி பொங்கல்லாம் வச்சு வேண்டுதல் பண்ணியிருந்தாங்க. இந்த கோவில் சுத்தி நிறைய ஃபிலிம் ஸ்டுடியோஸ் இருக்குங்க. மெயினா வந்து சமந்தா அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்துட்டு போவாங்க.